திருக்குறள் அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஒரு உதவியும் முன்னதாக செய்யாத நிலையிலும் தனக்கு உதவி செய்த ஒருவருடைய அன்பிற்கு பிரதிபலனாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் பூலோகம் மற்றும் ஸ்வர்கலோகம் கொடுத்தாலும் அது ஈடாகாது. பஞ்சைவ பூஜையன் லோகே யசஹ் பிராப்னோதி கேவலம் தேவான் பித்ருன் மனுஷ்யாம்ஸ்ச பிக்ஷுன் அததீதீம் ஸ்ததா. மகாபாரதம் 5.39.60. விளக்கம். தேவர்கள், பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள், சக மனிதர்கள், துறவிகள் மற்றும் விருந்தினர்கள் ஆகிய ஐவரையும் மதிப்பவன் இவ்வுலகில் அழியாத புகழை பெறுகிறான். தமக்கு கிடைத்த வாழ்விற்கும் வசதிக்கும் காரணமானவர்களுக்கு நன்றி செலுத்துதல் என்பதே தர்மத்தின் அடிப்படை என்கிறது பாரதம். யஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரௌ தஸ்யை தே கதிதா ஹ்யர்த்தாஹ் பிரகாஷந்தே மகாத்மனஹ. மனுஸ்மிருதி ஸ்வேதா ஸ்வதர உபநிடதம் ஒப்புமை 4.23. விளக்கம். இறைவனிடமும் வழிகாட்டி குருவிடமும் தமக்கு ஞான உதவி செய்தவர் யார் பக்தி மற்றும் நன்றி உணர்வுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உயர்ந்த தத்துவங்களின் உண்மை பொருள் விளங்கும். செய்த உதவிக்கு நன்றி பாராட்டுவதே ஞானத்திற்கான முதல் படி என்கிறது ஸ்மிருதி. ஒப்பீடு. திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம். திருக்குறள் இந்த இடத்தில் சனாதன தர்மத்தின் யக்ஞ கடமை அல்லது வேள்வி தத்துவத்துடன் அப்படியே ஒத்துப்போகிறது. சனாதன தர்மம் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்தே தேவர்கள், ரிஷிகள் மற்றும் முன்னோர்களுக்கு கடன்பட்டவன் என்கிறது. அவர்களுக்கு திரும்ப செய்யும் நன்றியே தர்மமாக கருதப்படுகிறது. வள்ளுவர் செய்யாமல் செய்த உதவி என குறிப்பிடுவது எவ்வித கைமாறும் கருதாமல் உலகிற்கு அருள் புரியும் இறைவனையும் மகா புருஷர்களையும் குறிப்பதாக கொள்ளலாம். வானகத்தையும் வையகத்தையும் ஈடாக சொல்வதன் மூலம் நன்றியறிதல் என்பது இவ்வுலக மட்டீரியல் மற்றும் மேலுலக ஸ்பிரிச்சுவல் நன்மைகளை விட பெரியது என்பதை வள்ளுவர் உறுதிப்படுத்துகிறார். திருக்குறள் 102. காலத்தினால் செய்த உதவி சிறிது எனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. விளக்கம். ஒருவனுக்கு மிகவும் தேவையான இக்கட்டான காலத்தில் கிரைசிஸ் செய்யப்படும் உதவி அளவில் மிகச் சிறிய ஒன்றாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட நேரத்தின் முக்கியத்துவத்தை கருதும்போது இந்த உலகத்தை விட எர்த் யூனிவர்ஸ் மிகப் பெரியதாகும். மகாபாரதம் வனப்பருவம் 260.5.